ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏடிடபிள்யூ ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஸ்கூலில் 16 ஆசிரியர்கள் தற்காலிக நியமனம் ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த ஆசிரியர்கள்லாம் நியமனம் பண்ணாங்க இல்லையா, அதில் இது 16 ஆசிரியர்களோட தற்காலிக நியமனத்தை தற்போது ரத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான முழு காரணம் என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலும் பார்வை நாளில் காணும் ஆசிரியர் தேர்வு வாரிய கடிதத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் ரெண்டையும் சேர்த்து தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. மாண்புமை உயர்நீதிமன்ற தீர்ப்பாணை மற்றும் பார்வை நாளில் ஆகியவற்றின்படி இத்துறையில் தற்காலிக பணி நியமனம் பெற்ற 16 ஆசிரியர்களுடைய பணி நியமனம் ரத்து செய்து இதன் மூலம் ஆணை பிறப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்கள் இவ்வுத்தரவினை சம்பந்தப்பட்ட துறை சார்ந்து பதிவு செய்து பணியிலிருந்து விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன, இந்த 16 ஆசிரியர்களுடைய நியமனத்தை ரத்து செய்வதற்கான காரணம் என்ன நல்லா புரிஞ்சுப்பாங்க. 16 ஆசிரியர்களுடைய தற்காலிக நியமனத்தை ரத்து பண்ணியிருக்காங்களே தவிர ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்லேருந்து அவங்களோட பேர் ரிமூவ் பண்ண கிடையாது, எடுக்கலை. அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது கணக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ரிட்மனுக்கள் நிலுவையில் உள்ளன, இதனால் அனைத்தும் முடங்கியுள்ளன. இதை போக்க 3வது பிரதிவாதி தற்காலிக தேர்வு பட்டியலை தயார் செய்து 4வது மற்றும் 5வது பிரதிவாதிகள் முன்வைத்து அதை செயல்படுத்தி நியமன ஆட்களை வழங்கி இருக்கக்கூடாது. ரிட்மனுக்கள் பெண்டிங்கில் இருக்கும்போது ப்ரொஃபஷ்னல் லிஸ்ட்டை டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கக்கூடாது. அதை அனுப்புனது தப்பு தான் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் தற்போது இந்த 16 ஆசிரியர்களுடைய தற்காலிக பணி நியமனங்களை ரத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்லேருந்து அந்த ரிட்மனுக்களுக்கான ஆணை பெறப்பட்ட உடனே இந்த 16 ஆசிரியர்களுக்கும் அப்பாயின்மெண்ட் மறுபடியும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் நிறைய ஆசிரியர்கள் சொல்லியிருந்தாங்க, அவங்க மட்டும் வேலைக்கு போய்ட்டு சேலரிலாம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.